கோவை நெல்லை மேயர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் திமுக காரர் கேட்டால் தான் தெரியும். நம்ம திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் கேட்டால் தெரியும். எல்லாம் உட்கட்சி சண்டை, பாக பிரிக்கிற சண்டை தான் நான் கருதுறேன். அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. எங்களுக்கு கிடைத்த செய்தியின் அடிப்படையில் அவர்களுக்கு ஒற்றுமை கிடையாது. இங்க மட்டும் இல்ல, காஞ்சிபுரத்திலே அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்குது. பாருங்க, அங்க ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு உங்களுடைய ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் பார்த்தேன், வெளியில் வர்றாங்க. அந்த அவருடைய மேயர் மீத ஒரு சரி நகரமன்ற தலைவரா அங்க அவரோட அங்க இருக்கிற அது மாநகராட்சி தானே, காஞ்சிபுரம் இல்ல காஞ்சிபுரத்தில் மாநகராட்சி அங்க இருக்கிற கவுன்சிலர்லாம் அங்க இருக்கிற மேயர் மீது குற்றம் சுமத்தி அவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கடிதம் கொடுக்குறாங்க. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நிர்வாக திறமை இல்லாத ஒரு ஆட்சி நடக்குது. அது உள்ளாட்சின்னா படுபாதாளத்துக்கு போயிட்டு ஒரு நிர்வாக திறமையே இல்லை. அடிப்படை வசதியிலே மக்களுக்கு கிடைப்பதில்லை இந்த ஆட்சியில. சார், ஜெயலலிதா அவர்களே அவரை எதிர்த்த காளிமுத்து நெடுஞ்செழி அவர்கள்லாம் ஒரு சமயத்துல இணைச்சுக்கிட்டாங்க. ஆனா தொடர்ந்து இணைக்கிறதுக்கு இவர் ஏன் மருத்துவர்? நீங்க வேறுன்னு ஏதோ ஒரு கேள்வி கேட்கணும்னு கேக்குறீங்க. நான் தான் அந்த கேள்விக்கே அதாவதுங்க, வெளியேற்றப்பட்டவர்களை பற்றி கேள்வி கேட்டா அவர்கள் ஏதாவது பதில் சொல்லுவாங்க. நீங்க ஊடகத்தில் விறுவிறுப்பான செய்தி வேணும் எங்கள் மூலமாக கிடைக்கிறீங்க, அது வேண்டாம். அவர்கள்லாம் போய் கட்சி ஆபீஸ் உடைக்கல, கட்சிக்காரனை அடிக்கல, கட்சியுடைய வாகனத்தில் நொறுக்கல, அவரெல்லாம் பொருளை திருடிக்கிட்டு போகல. சார், முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவருடைய தொடர்புடைய இல்லங்கள்லாம் சிபிசிஐடி தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வராங்க. இப்ப அவரும் நான் நேற்றைய தினம் அதுக்கு முழுமையான பதில் கொடுத்தேன். எல்லா தொலைக்காட்சியிலையும் ஊடகத்தில் பத்திரிகைலாம் வந்துட்டது. வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியில் இன்னைக்கு அங்கே சிறையில் இருந்துட்டு இருக்காரு. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற விதமாக பத்திரிகையிலும் ஊடகத்திலையும் எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்த மாவட்ட செயலருடைய பெயர் வெளியில் வர வேண்டியதான். இதெல்லாம் இது ஒரு சிவில் கேஸ். இது வேண்டுமென்றே ஒரு கிரிமினல் கேஸாக மாற்றப்பட்டு இன்றைக்கு வேண்டுமென்றே ஒரு அவதூறான செய்தியை இன்றைக்கு பரப்பி வருவதுதான் யதார்த்தமான நிலை. நானும் வழக்கறிஞர்கள்லாம் கேட்டேன், இதில் சிவில் கேஸ் தாங்க, இது கிரிமினல் கேஸுக்கு வராது. அப்படி இருந்தாலும் ஒரு மனுவை வாங்கி ஒருவர் மூலமாக ஒரு மனுவை வாங்கி அவர் ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அவர் மீது நடவடிக்கை எடுக்க இந்த அரசு முயற்சிக்கிறது. இது வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மீது வழக்கு போடுவதற்காக ஜோடிக்கப்பட்ட வழக்காகத்தான் பார்க்கப்படுகிறது. இது உண்மை நிலை இல்லை என்பதை தெரிவித்துள்ளேன்.